வெயில் காலத்துல நீங்க வெளில நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு மயக்கம் வந்ததுன்னா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள் என்ன அப்படின்றத இப்ப நம்ம வந்து பார்க்க போறோம். முதல்ல இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்ன்றதை எடுத்துக்கோங்க. ஒரு டாக்டர் போய் பாருங்க. இந்த ரீசன்ஸ் வெறும் வெயில்னால வரக்கூடிய மயக்கமா மட்டும் இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பை எடுத்துக்கோங்க. பட் இந்த வெயில் காலத்துல திடீர்னு உங்களுக்கு அப்படி நடந்தே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு வந்து ஒரு மயக்க வர ஃபீலிங் இருந்தது அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி கையில வச்சுக்கோங்க. எப்போ எங்க போனாலுமே வெயில் காலத்துல நீங்க வெளியே வீட்டை விட்டு வெளில வந்தாலே தண்ணீரும் கொடையும் கண்டிப்பா கையில வச்சுக்கோங்க. நீங்க வெயில் அலையக்கூடிய ஆளா இருந்தா முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. தண்ணி கையில வச்சுக்கோங்க. மயக்கம் வரா மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி குடிங்க. உடனே உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அடுத்தது நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கையிலே ஒரு எலக்ட்ரால் பாக்கெட்டை கையில வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து மயக்கம் வரா மாதிரி இருந்தது, திடீர்னு வந்து உங்களுக்கு உங்களால உங்களை ஸ்டேபிளைஸா பார்க்க முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு எலக்ட்ராலை கலந்து தண்ணியில போட்டு குடிங்க. ஏன்னாக்கா அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டான ஒரு ரிலீஃப்ன்றது கொடுக்கும். அது கூடவே நீங்க வந்து குளுக்கோஸ் வச்சுக்கலாம், இல்ல லெமன் ஜூஸ் வச்சுக்கலாம், இல்ல வந்து ஜூஸ் வகைகள் நீங்க கன்சியூம் பண்ணலாம். பட் ஆனா இதுக்கு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன்ன்றது லெமன் மட்டும்தான். லெமன் அண்ட் எலக்ட்ரால் இது நீங்க கன்சியூம் பண்ணாலே கண்டிப்பா வந்து உங்களுடைய உடல்நிலைன்றது ஒரு மாதிரி ஸ்டேபிளைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 3வது முக்கியமான விஷயம், சப்போஸ் உங்களுக்கு மயக்கமா வந்துட்டு இருக்கு, என்னடா பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு சாக்லேட் கையில வச்சுக்கோங்க. அது லோ சுகரா கூட இருக்கலாம். லோ சுகர்னால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து திடீர்னு ஹீட்னால எக்ஸப்ஷனா அதிகமாகி வந்து நீங்க மயக்கம் போட்டு கூட விழலாம். ஸோ மயக்கம் வர மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு சாக்லேட்டை கன்சியூம் பண்ணுங்க. அது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் சுகர் ஸ்பைக்ன்றது உங்க உடம்புல கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது உங்களோட உடம்பும் வந்து அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். இது எல்லாமும் பண்ணியும் உங்களுக்கு அந்த மயக்கம் இருந்துட்டே இருக்குன்னா தயவு செஞ்சு போய் ஒரு டாக்டர் பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு தண்ணி நிறைய கன்சியூம் பண்ணுங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தண்ணீர், எலக்ட்ரால், லெமன் ஜூஸ், அப்புறம் வந்து சாக்லேட்ஸ், இது எல்லாத்தையுமே பண்ணியும் உங்களுக்கு வந்து உடம்பு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்துக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது கூடவே நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சம்மரை, இந்த வெயில் காலத்தை வந்து மீட் அவுட் பண்றதுக்கு நீங்க ஒரு கொடை எடுத்துட்டு போங்க. வெளியே போகும்போது நீங்க எங்க போனாலும் வந்து கரெக்டா சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்க சம்மர் சீசனை ஹெல்த்தியான ஒரு சம்மர் சீசனா மாத்துறதுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல நோட் சொல்லுங்க. டாடா பை பை, டேக் கேர்.